எங்க போத காலம் தமிழ்ல என்ன போடி கேக்குறாங்க? ஏப்பா என்னப்பா இது கேள்வி? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்களோட ஆதிக்கம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பிரான்சைசின்ற பேர்ல நிறைய கடைகள் வந்திருக்காங்க. அவங்க மருந்துக்கு கூட தமிழ்ல பேர் வைக்கிறது இல்லை. தமிழக அரசு பிளாஸ்டிக் கவருக்கு ஃபைனு, குட்கா வித்தா ஃபைனு, கடையில் குப்பை தொட்டி வைக்கலன்னா ஃபைனுன்றது எந்த அளவுக்கு ஆர்வம் மாநகராட்சி காட்டுதோ அந்த ஆர்வத்தில் 100% 1 கூட தமிழில் பேர் பழக வைக்கணும் அப்படின்ற விஷயத்தில் காட்டுறதில்லை. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி இவங்க ஃபைன் போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து அனைத்து பேர் பலகைகளும் தமிழில் தான் இருந்திருக்கும். இப்போ வாடகை ஜிஎஸ்டி 18% போட்டாங்க. நம்ம அதை எதிர்த்து போராடி அதை வாபஸ் பெற வச்சோம். காம்பவுண்ட் டேக்ஸ், அதாவது 1.5 கோடி வரையும் பண்ணுறவங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்ற ஒரு விஷயத்தை வச்சோம். அரசு வந்து முழுக்க பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வரணும்னா அவர்களுக்கு இந்த மாதிரி நாம்ஸ் இருக்கணும். எவ்வளோ வரி சலுகைகளை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவர்களுக்கு யாரெல்லாம் தமிழில் பேர் பலகை வைக்கலையோ அவங்களுக்கு அபராதம் பல லட்சங்கள் போடுங்க. அப்போதான் பன்னாட்டு நிறுவனம் நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய மண்ணோட கோரிக்கைகளை ஏற்றுட்டு இங்கே வரவங்களை தான் நம்ம அங்கே அனுமதிக்கணும். அரசு சொல்ற அந்த கோரிக்கையை நாம ஏத்துக்கிட்டு தமிழ்ல பேர் வைங்க நம்ம தொடர்ந்து வைக்கிறோம். அதே போல அரசுக்கு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்க பேர் வைங்கன்னு சொல்றீங்க, நாங்க பேர் வைக்கிறோம். நிறைய பேருக்கு சோறு வைங்கன்னு சொல்றீங்க, நாங்க சோறு வைக்கிறோம், எவ்வளவு உதவி பண்றோம். ஆனா நீங்க வணிகர்களுக்கு என்ன பண்றீங்க? கொடுக்குறீங்க. இந்த மண்ணின் வணிகர்களுக்கு நீங்க தமிழ்ல பேர் வைங்க, பிளாஸ்டிக் விற்காதீங்க, குட்கா விற்காதீங்க, குப்பை தொட்டி வைங்க, மேலும் 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 பல விஷயங்களை வந்து நீங்க போட்டு அழுத்துறீங்க. இந்த வணிகர்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அதையும் நீங்க கொஞ்சம் யோசிங்க. இந்த வணிகருக்கு நல்லது பண்ணுங்க. எப்படி தமிழ் மொழி வாழணுமோ அதே போல தமிழ்நாட்டில் தமிழ் வணிகர்கள் வாழணும். வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. இன்றைய தினம் தமிழக அரசோட உத்தரவு, அனைத்து கடைகளிலும் தமிழ்ல தான் பேர் பலகை வைக்கணும் அப்படின்ற ஒரு தமிழக அரசு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு மொழி உணர்வு இருக்கு அப்படின்றது நீங்க கடைகளில் பார்த்தாலே தெரியும். 100% கடைகளில் பேர் பலகை தமிழ்ல இல்லை. அதுக்கு முழு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்களோட ஆதிக்கம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பிரான்சைசின்ற பேர்ல நிறைய கடைகள் வந்திருக்காங்க. அவங்க மருந்துக்கு கூட தமிழ்ல பேர் வைக்கிறது இல்லை. தமிழக அரசு பிளாஸ்டிக் கவருக்கு ஃபைனு, குட்கா வித்தா ஃபைனு, கடையில் குப்பை தொட்டி வைக்கலன்னா ஃபைனுன்றது எந்த அளவுக்கு ஆர்வம் மாநகராட்சி காட்டுதோ அந்த ஆர்வத்தில் 100% கூட தமிழில் பேர் பழக வைக்கணும் அப்படின்ற விஷயத்தில் காட்டுறதில்லை. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி இவங்க ஃபைன் போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து அனைத்து பேர் பலகைகளும் தமிழில் தான் இருந்திருக்கும். இப்போ அண்டை மாநிலமான கர்நாடகாவில் போய் பார்த்தீங்கன்னா முதல்ல கர்நாடகாவில் தான் பேர் இருக்கும். எவ்வளோ பெரிய நிறுவனம், எவ்வளோ பெரிய பன்னாட்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி, வங்கிகளாக இருந்தாலும் சரி, முதல் பேர் வந்து கன்னடத்தில் இருக்கும், அப்புறம் ஆங்கிலத்தில் இருக்கும், அப்புறம் தான் அடுத்த மொழியில் இருக்கும். ஆனால் நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துக்கு தான் முன்னுரிமை. இல்லைன்னா சில இடங்களில் மற்ற மொழி பேர் கூட ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஆனால் தமிழ் வந்து கடைசியில் ஏதோ மருந்துக்கு சின்னதாக, நிறைய இடத்துல அது கூட இல்லை. அதனால இந்த விஷயத்த ஒரு விழிப்புணர்வு வியாபாரிகள் இல்லைன்றதுக்காக எங்கள் பேரவை சார்பாக இன்னைக்கு எங்களோட விருகம்பாக்கம் கிளையில் ஆரம்பிச்சிருக்கோம். விரைவில் தமிழகம் முழுக்க அந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு அரசு தான் முழுசாக ஒத்துழைக்கணும். இப்போ வாடகை ஜிஎஸ்டி 18% போட்டாங்க. நம்ம அதை எதிர்த்து போராடி அதை வாபஸ் பெற வச்சோம். காம்பவுண்ட் டேக்ஸ், அதாவது 1.5 கோடி வரையும் பண்ணுறவங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்ற ஒரு விஷயத்தை வச்சோம். அரசு வந்து முழுக்க பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வரணும்னா அவர்களுக்கு இந்த மாதிரி நாம்ஸ் இருக்கணும். எவ்வளோ வரி சலுகைகளை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவர்களுக்கு யாரெல்லாம் தமிழில் பேர் பலகை வைக்கலையோ அவங்களுக்கு அபராதம் பல லட்சங்கள் போடுங்க. அப்போதான் பன்னாட்டு நிறுவனம் நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய மண்ணோட கோரிக்கைகளை ஏற்றுட்டு இங்கே வரவங்களை தான் நம்ம அங்கே அனுமதிக்கணும். அதே போல தமிழ் மக்களும் எங்க ஆங்கிலத்தில் பேர் இருக்கோ அதுதான் நவநாகரிக கடை, அங்கதான் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷ விதை ஆங்கில காலத்திலேருந்து இங்கே பரப்பப்பட்டுருச்சு. ஆங்கிலத்தை பெருசா நினைக்கிற அந்த மக்களோட மனநிலையும் மாறணும். அதே போல வணிகர்கள், நான் மீண்டும் சொல்றேன், தயவு செய்து தமிழ்ல பேர் வைங்க. அரசாங்கம் யார் தமிழ்ல பேர் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வரி சலுகை கொடுங்க. எதுக்கும் வரி செலவு கொடுக்குறீங்க பன்னாட்டு நிறுவனங்களுக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. யார் பேர் வைக்கல அவங்களுக்கு ஃபைன் ஹெவியாக போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக தமிழ் மாறும். அப்போ அரசு சொல்ற அந்த கோரிக்கையை நாம ஏத்துக்கிட்டு தமிழ்ல பேர் வைங்க நம்ம தொடர்ந்து வைக்கிறோம். அதே போல அரசுக்கு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்க பேர் வைங்கன்னு சொல்றீங்க, நாங்க பேர் வைக்கிறோம். நிறைய பேருக்கு சோறு வைங்கன்னு சொல்றீங்க, நாங்க சோறு வைக்கிறோம், எவ்வளவு உதவி பண்றோம். ஆனா நீங்க வணிகர்களுக்கு என்ன பண்றீங்க? வணிகம் வந்து 56% ஆன்லைனும் கார்பரேட் வணிகம் சொல்லிட்டு நீங்க தான் அறிக்கை கொடுக்குறீங்க. இந்த மண்ணின் வணிகர்களுக்கு நீங்க தமிழ்ல பேர் வைங்க, பிளாஸ்டிக் விற்காதீங்க, குட்கா விற்காதீங்க, குப்பை தொட்டி வைங்க, மேலும் 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 பல விஷயங்களை வந்து நீங்க போட்டு அழுத்துறீங்க. இந்த வணிகர்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அதையும் நீங்க கொஞ்சம் யோசிங்க. இந்த வணிகருக்கு நல்லது பண்ணுங்க. எப்படி தமிழ் மொழி வாழணுமோ அதே போல தமிழ்நாட்டில் தமிழ் வணிகர்கள் வாழணும். இந்த மண் சார்ந்த வணிகர்கள் வாழணும். மண் சார்ந்த பொருளாதாரம் வளரணும். அதற்கும் தமிழக அரசு உதவி செய்யணும் என்ற ஒரு கோரிக்கை தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை சார்பாக மதிப்பிற்குரிய முதல்வர்களுக்கு வச்சிருக்கேன்.
வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். நன்றி. போத காலம் தமிழ்ல என்ன போடு கேக்குறாங்க? ஏப்பா என்னப்பா இது கேள்வி? தமிழ்ல பேர் வைங்க. தமிழ்நாட்டுல தமிழுக்கு பேர் வைங்க. வாங்க எட்டி பிடிங்க. தமிழ் அரசு கேட்டுருமா? மானியத்தோட போடுவாங்க. யார் என்ன கேட்டா அவங்க கிட்ட கேட்டு அவங்க முடிஞ்சு அரசாங்கம் உத்தரவு. ஆமாடா, இல்ல தமிழ்ல தான் வச்சிருக்கு. தமிழ்ல பேர் வச்சிருக்கீங்க. திரும்புங்க பாருங்க, அவர் கொடுங்க அப்படியே. போட்டு உள்ள வந்து எப்படி தமிழ்ல போட்டுருக்காங்க, இங்கிலீஷ்ல ஓட்டுக்காங்களா? இங்கிலீஷ் போட கூடாது. எல்லா மக்களும் சொல்லி மண்டபத்தில் தமிழ்ல நாய் சரிமா